வணக்கம். வெற்றி அருள்வாய் விநாயக பெருமானே, அரி மூலாச்சரமே 50ல் ஒன்றான சரஸ்வதியே, பாதமியே, திரிபுரையே, என் சிந்தையில் குடிகொண்ட பராசக்தியே, கலைவாணி என் நாவில் குடிகொண்டு நிற்க ஸ்வாகா. இன்று ஓர் ஆலய தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் மடம் கிராமத்தில் சுமார் 1330 ஆண்டுகள் பழமை வாழ்ந்த திருக்கோவில் பிரகன்நாயகி சமேத தடாகபுரீஸ்வரருடைய திருத்தலத்தை தரிசனம் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா இயற்கை எழில் சார்ந்த ஒரு புண்ணிய பூமி போல நமக்கு காட்சி தருகின்றது. முதலில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக நமக்கு இந்த திருக்கோவில் தோற்றம் காட்சி தருகின்றது. அந்த 5 நிலை ராஜகோபுரத்தை கடந்து சென்றால் கொடிமரம், அதற்கு அருகாமையில் நந்திதேவரினுடைய ஆசி பெற்று நம்ம இத்திருத்தலத்து இறைவனை வணங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருக்கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 1330 ஆண்டுகள் பழமை வாழ்ந்த திருக்கோவில். நண்பர்களே, நம்ம அனைவரும் என்ன செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற பரிவார மூர்த்தங்களும் உபசன்னதிகளும் இருக்கும். ஆங்காங்கே தீபம் போட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவோம். அப்படி செய்யக்கூடாது. என்னன்னு பார்த்திங்கன்னா, சாஷ்டாங்கமாக பரிவார மூர்த்தங்களை நம்ம வணங்கி அங்கங்கே விழுந்து வணங்கினோம்னா மற்ற தெய்வங்களை அவமதிப்பதற்கு சமமாக போற்றப்படுகின்றது. அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வணங்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கொடிமரத்தடி. அப்படி இந்த திருக்கோவில் பார்த்திங்கன்னா வரலாற்று தொல்லியல் துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த திருக்கோவில் நம்ம வந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கோவில் குருக்கள் பூஜை செஞ்சு திருத்தாழிட்டு இருக்காங்க. 3 மணிக்கு மேலே தான் கோவில் திருக்கதவு திறப்பாங்களாம். நம்ம வெளிப்பிரகாரத்தை மட்டும்தான் முடிந்த வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கோம். தரிசனம் செஞ்சு கொண்டே திருத்தலத்தினுடைய வரலாற்றை பார்க்கலாம். முன்பு ஒரு காலத்தில் இப்பகுதி மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் நிலவும் பொழுது இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இப்பகுதியை ஆட்சி செய்த மன்னரிடம் முறையிடுகின்றார்கள். எங்களுக்கு குடிநீர் வசதிக்காக ஒரு குளம் ஒன்று ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது அப்படியே ஆகட்டும் என்று இப்பகுதியை ஆட்சி செய்த மன்னரும் உத்தரவிடுகின்றார். இந்த மடம் கிராமத்திற்கு வடக்கு திசையில் ஒரு தடாகத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அந்த காலத்தில் குளத்தை தடாகம் என்று அழைக்கக்கூடிய சொல்வழக்கத்தில் தான் இருந்தது. அப்படி அந்த தடாகத்தை வெட்டும் பொழுது அந்த தடாகத்தில் சிவலிங்கம் ஒன்று கிடைத்தது. அந்த தடாகத்தில் கிடைத்த சிவலிங்கத்தை தான் இத்திருத்தலத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்த காரணத்தினால இத்திருத்தலத்து இறைவனுக்கு தடாகபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரும் அம்பிகைக்கு பிரகன்நாயகி என்ற திருப்பெயரும் அமையப்பெற்றது. இந்த திருக்கோவில் தலவிருட்சம் பார்த்திங்கன்னா பில்வமரம். ரொம்பவும் பழமை வாழ்ந்த திருக்கோவில் நண்பர்களே. இன்றளவு இப்போ தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. வாழ்நாளில் ஒரு முறையேனும் பிரகன்நாயகி சமேத தடாகபுரீஸ்வரருடைய திருவருள் பெற்று வாழ்வாங்க வாழ்க என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.